ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க ரேன் ஒரு கேம் விளையாடலான்னு சொல்றான். ஒரு விஷயத்த யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் கை தூக்கணும், அந்த விஷயத்த பண்ணாதவங்க ட்ரிங்க் பண்ணணும். இதுதான் கேம் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஊயூன் ஆரம்பிக்கிறா. நான் காலையில 3 மணி வரைக்கும் கேம் விளையாடுவேன்னு சொல்ல, நான் கூட விளையாடி இருக்கேன்னு மே கை தூக்குறா. என்ன கேம்னு கேட்டா மோனோ பிளே. ஆமா, இது எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. அடி பாவிங்களா, தனியா என்ன விட்டு விளையாண்டுருக்கீங்களா? ஒரு நாளாவது கூப்பிட்டு இருப்பீங்களான்னு மே ஃபீல் பண்ண உடனே ரேன், பத்தியா இதுதான் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுன்னு சொன்னதும் உன் வேலையை பாருடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தென் இப்போ அடுத்து நம்ம செங், நான் விரும்புற பர்சன் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல, டே கேமோட ரூல்ஸே தெரியாம பண்ணிட்டு இருக்க, பாஸ்ட்ல லவ் பண்ணவங்க இங்க இருக்காங்களான்னு கேளுன்னு சொன்னா, உடனே செங்கு பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு நான் லவ் பண்ற ஒரே பர்சன் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாம வாமிட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க செங்கு பார்த்துட்டு, என்ன யாருமே கை தூக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். ஒவ்வொருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சடனா யூஏ கைய தூக்குனதும் செங்கு ஹீரோ கிட்ட, அவர்கிட்ட நீங்க தூக்க கூடாது, நீங்களும் கைய தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ரேன் ஹீரோயினை பார்த்து, ஒரு முறையாவது யாராவது லவ் பண்ணாலும் அது கவுண்ட் தான் சொல்ல, இவன் ஒருத்தர் சும்மாவே இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு கைய தூக்குறா. இது பாக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யூஏ நினைச்சுதானே கை தூக்குறா. இங்க ரேன் கிட்ட மே, ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும்போது முன்னாடி என்ன ஒரு வாரம் லவ் பண்ணன்னு சொன்னல, ஒழுங்கா கைய தூக்குன்னு சொன்னதும் சரி சரி தூக்குறேன், ஆனா நீயும் சேர்ந்துதான் கை தூக்கணும்னு அவங்க 2 பேரும் தூக்கிட்டு இருந்தா, டக்குன்னு நம்ம ஊயும் தூக்குவாளாம். கேட்டா முன்னாடி ரேன லவ் பண்ணிருக்காளாமா. வாய்ப்பே கிடையாது, உங்க 2 பேருக்கும் சுத்தமா ஒத்தே போகாதுன்னு செங்கு சொல்ல, ஏண்டா எனக்கு என்ன குறை, நான் எவ்வளவு ரிச்சா இருக்கேன், எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா ரேனு. ஆக மொத்தம் எல்லாரும் கை தூக்கி ஹீரோ மட்டும் கை தூக்கல. சோ அவன் தான் ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்ல, அவனும் ஃபுல்லா எடுத்து ட்ரிங்க் பண்ணி முடிச்சிட்டு கைய தூக்குறான். எல்லாருமே ஷாக்கா அவனை பார்க்க, ஏதாவது பதில் வரும்னு பார்த்தா போத்துன்னு உழுந்துட்டான். அப்புறம் அவனை கொண்டு பெட்ல போட்டு ரேன் கிளம்பிட்டான். உடனே செங்கு, போது போது நடிச்சது, எழுந்திரிங்க எழுந்திரிங்க, அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லி ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கான் செங்கு. அப்படியே இங்க ஹீரோயினை காட்ட, நீ எதுக்காகடி கை தூக்குனன்னு மே கேக்குறா. நானா இப்பதான் ரியலைஸ் பண்ணேன், நான் நிஜமாவே விரும்புற பர்சன்னா அது டாக்டர் ஏஜின் தான் சொல்ல, அப்போ ஏஜினுமே உனக்காக தாண்டி தூக்கிருக்காரு, அங்க யூஇ இருக்கான்னு சொல்லி ஆக்வர்ட் ஆயிருங்கிறதுக்காக தான் குடிச்சு மட்டையான மாதிரி நடிச்சிருக்காருன்னு சொல்றா. அப்போ நிஜமாவே அவர் என்ன லவ் பண்றாரான்னு ஹீரோயின் ஆசையா கேட்க, பார்த்தா தெரியல, அவரு கண்ணை பார்த்தா தெரியல, நிஜமாவே உன்ன அவரு லவ் பண்றாருன்னு சொல்ல இவளுக்கு பயங்கர புன்னகையா இருக்கு. எங்க ஹீரோ கிட்ட செங்கு, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உங்களுக்கு முன்னாடியே ஜென்லி கையை தூக்கிட்டாங்க, நீங்க இவ்வளவு லேட்டா கை தூக்கி அதை ஒத்துக்க கூட இல்லன்னு சொல்லி கேட்க, ஒருவேளை அவ யூஇக்காக கூட கையை தூக்கி இருக்கலாம் இல்லையான்னு சொல்றான் ஹீரோ. அப்போ யூஇக்காக தூக்கிருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஜெலஸ் ஆகுறீங்களான்னு கேக்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னை விட ஜென்லிக்கு அவனை ரொம்ப நல்லாவே தெரியும், யூஇ கூட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், சோ கண்டிப்பா நான் ஜெலஸ்லாம் ஆகவே மாட்டேன்னு சொல்றான் ஹீரோ. என்னதான் இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே பர்சனை பிடிச்சிருக்குன்னா உண்மையை சொல்லி அந்த பொண்ணைய சூஸ் பண்ண விட்டுறணும், அப்பதான் ஒரு கரெக்டான தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஊயூனை பார்க்க வரா. ஜென்லிக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக வந்திருக்கான். ஆனா அங்க ஊயூன் பயங்கரமா குடிச்சு ரொம்ப போதையில இருக்கா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. இவ கேம்ல தோத்து போறதால டீம்மேட்ஸ் லைவ்ல திட்டிட்டு இருக்காங்களாமா. ஒழுங்கா உள்ளவா தூங்குவான்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ லைட்டா தூங்கிருப்பான் போல. கரெக்டா எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின், என்ன இவரோட ரூம் ஓபனா கிடக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வரா. அவ சவுண்ட் கேட்டதும் இவன் தூங்குற மாதிரி நடிக்க, ஹீரோ மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு, அந்த செங்கு பையனுக்கு ஓய்வுன பாத்துக்கு தான் டைம் இருக்கு, இவரை கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டா பாருன்னு சொல்லி அவனை சரியா படுக்க வச்சு நல்லா பூத்தி விட்டுட்டு, நான் மட்டும் பிரஷ் பண்ணாம தூங்கினா திட்டுவீங்க, இன்னைக்கு நீங்களே தூங்கிட்டீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லி அவனுக்கு க்ளோஸ்ல இருந்துகிட்டே அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காளாம். அப்ப கரெக்டா ஹீரோ முழிச்சிட்டான். லைட் ஆஃப் பண்ணதா வந்தேன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணா ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுவானா. அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பேசாம விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டா. அவர் என்ன கிஸ் பண்ணாரு தானே இப்போ, இல்ல அவரு குடிச்சதால பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு சரியா படியில கால் வச்சு கூட ஏற முடியல அவளால. இங்க ஹீரோ ஏண்டா அவசரப்பட்டங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இங்க நம்ம செங்கு ஊயனை பெட்ல தூக்கி போட்டு ஒழுங்கா படுத்து தூங்குன்னு சொன்னா, புதுசா வந்த புள்ள எல்லாம் அவனோட பாய் ஃப்ரெண்ட வச்சு என்ன அடிச்சுட்டு இருக்கான், ஆனா என்ன மட்டும் யாரும் காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, சரி நாளைக்கு நான் அவங்கள எல்லாம் அடிச்சிடுறேன், இப்ப தூங்க போங்கிறான். ஒரே கேம் வின் பண்ணது தூங்க போயிடுவேன்னு சொல்ல, சரி விளையாடிடுவோன்னு சொல்லி அவ ஆசைப்பட்ட மாதிரியே வின் பண்ணி கொடுத்துட்டான். நீ கேட்ட மாதிரி வின் பண்ணியாச்சு, தூங்க போன்னு தலையில அடிக்க, நீ ரொம்ப நல்ல பையன், நல்ல பையன் மட்டும் இல்ல,
கேப்பபிளான பையனும் கூட, கியூட்டான பையனும் கூட. உன்னை தவிர இதுவரை என்னை யாருமே இப்படி நல்லா பாத்துக்கிட்டதே கிடையாது. நீ என்னை விட ரொம்ப சின்ன பையனா இருக்க, ஆனாலும் நான் உன்னை விரும்புறேன். உன்னை நான் ரொம்ப ரொம்ப விரும்புறேன். நிஜமாதான் சொல்றியா, குடிச்சதால சொல்றியான்னு செங்க கேட்க, அவ கிஸ் பண்றதுக்கு வரா. அவன் ஸ்டாப் பண்ணி, நீ குடிச்சிருக்கிறதால உன்கிட்ட என்னால அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாதுங்கிறான். ஆனா ஓயோன் அவனோட கையை எடுத்து விட்டுட்டு, இதுக்காக நான் எப்பவும் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன்னு சொல்றா. அப்படியே இங்க மேயோ ரேனையும் காட்ட, ரெண்டு பேரும் நல்லாவே குடிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால டக்குன்னு ரேன் அவளை கிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விலகி விலகி உட்கார்ந்துட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ யூயையும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாங்கல்ல, அதை நினைச்சுக்கிட்டு சுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. கரெக்டா யூயி வந்து, அப்போ விழுந்தப்போ வலிக்கல, இப்போ நைட்டு சுத்தமா தூங்கவே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட சொல்றான். அப்போ ஹீரோ கிட்ட, எனக்கு ஜென்லிய பயமுறுத்த ரொம்ப பிடிக்கும், கியூட்டா இருந்தால, அதனாலதான் அவகிட்ட நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். நீயும் அவகிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவா, பயமுறுத்துறனா சீக்கிரமா அழுதுருவா. நீயே சொல்லுடா, ஜென்லி என்ன விரும்புறாளான்னு ஹீரோ கிட்ட கேட்க, எனக்கு தெரியலன்னு சொல்றான் ஹீரோ. கொஞ்ச நாள் நீயும் எங்களை பார்த்தல, அதை வச்சு உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கோம்லன்னு கேட்கும்போது, அப்படி நான் எதையுமே ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு வலிக்கிற மாதிரி தான் நீ விட்டுருக்கான். போதுண்டான்னு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு, நான் அவளோட நாவலை படிச்சதுமே கண்டிப்பா அவ என்ன விரும்புறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவ அப்படியே ஞாபகம் வச்சு எழுதியிருக்கா. இதுவரை அவ யாரையும் டேட் பண்ணாம வேற இருக்கான்னு கேள்விப்பட்டதால அவ கண்டிப்பா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, அவளோட ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவளுக்கு என் மேல எந்த வித ஃபீலிங்ஸும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட பாக்குற மாதிரி தான் என்ன பாக்குறா அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோ வந்து தண்ணிய குடுத்துட்டு, அவ என்ன நினைக்கிறான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல, அதான் நான் எதுக்கும் அவசரப்படாம அவளோட பதில நானே புரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் மேயும் நம்ம ஹீரோயினும், ஓயோன் சீக்கிரம் எழுந்துவான்னு கதவு தட்ட, எந்திரிக்கவே இல்ல. போன் பண்ணி பார்த்தாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. ரேன் கிட்ட சொல்லிட்டு ஏதாவது அவளுக்கு ஆயிடுச்சோங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோயின் குட் மார்னிங்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நேத்து நைட் கிஸ் பண்ணதான் வந்து போகுது. இப்பமே ஹீரோ கிட்ட எங்க செங்க காணன்னு கேட்கும் போது, அவன் நேத்து நைட் என் ரூமுக்கே வரலன்னு சொல்றான். அப்ப கண்டிப்பா இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தா, கரெக்டா ஓயோன் ஓபன் பண்ணிட்டா. இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. செங்க உள்ளதான் இருக்கானு கேட்கும் போது அவ ரொம்ப கேஷுவலா ஆமாங்கிறா. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலான்னு கூப்பிடும் போது, அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, நாங்க வரல நீங்க போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. சோ நம்ம ஹீரோயினும் மேயும் நம்மளை விட அவ எப்பவும் ஒரு படி மேலதாண்டே இருக்கான்ட்டு சாப்பிட வந்திருக்காங்க. ஹீரோயினும் அவளுக்கு பிடிச்சதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்தா. ரேன் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து வந்தமே நேரா ரேன்க்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்துக்கிட்டு, உனக்கு இது பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்தேன்னு வேற குடுக்க, எங்க எனக்கு கொண்டு வரலன்னு ஹீரோயின் கேக்குறா. இந்த என்னோடது சாப்பிடுன்னு ரேன் குடுக்க, நான் உன்னோடது மட்டும் தான் நீ சாப்பிடுவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல எடுத்துக்கோன்னு மே சொன்னதும், வேணா நான் என்னதே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா ஹீரோயின். அடுத்து ரேன் மேய வேணும்னே கடுப்பேத்தணுங்கிறதுக்காக, பாத்தியா இந்த பிள்ளை தான் ரீசெண்டா டேட் பண்ண போறேன், அழகா இருக்காளன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்கு மே மாதிரியா இருக்கா, உன்னோட முன்னாள் எக்ஸ் லீலி, அதுக்கும் முன்னாடி XXX எல்லாருமே மே மாதிரியே தான் லைட்டா இருப்பாங்கன்னு சொல்ல, இங்க ஆனந்தம் ஆயிடுச்சு மேக்கு. அடுத்து ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேத்து நைட்டு எல்லாருக்குமே ஏதேதோ நடந்திருக்கும் போலயே, எல்லாருமே வித்தியாசமா தான்ப்பா நடந்துக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கா ஹீரோயின். இப்ப இங்க ஓயோனும் செங்கும் ஸ்பாக்கு தான் வந்திருக்காங்க. நேத்து நைட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப காமா இருக்காளா, இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு செங்குக்கு சுத்தமா புரியல. அப்படியே இங்க ரேனையும் மேயும் காட்ட, நேத்து நைட் இவங்க ரெண்டு பேர் கூட கிஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, பரவாயில்ல விடு, நார்மலா ரியாக்ட் பண்ணுங்கிற மாதிரி மே சொல்ல, அது என்னோட தப்பு தான், பெருசா எடுத்துக்காத, நானும் எடுத்துக்க மாட்டேன்னு இருக்கான். ஆமாமா அது உன்னோட தப்பு தான், நீ தான் தப்பு பண்ணிட்டங்கிற மாதிரி திரும்பவும் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அப்படியே இங்க நம்ம செங்க காட்ட, அவன் ஓயோன் வந்ததும், உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேக்குறான். உண்மையாதான் லவ் பண்றேன்னு சொல்ல, அது எப்படிப்பட்ட லவ் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னதும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. சரி என்ன எப்படி பாக்குறேன்னு கேட்க, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன சொன்ன அப்ப நீ என்ன பாய் ஃப்ரெண்டா தானே பாக்குறேன்னு கேட்கும் போது, அதுக்கேண்டா இப்படி பாக்குறேன்னு கேட்டதும் அவன் சந்தோஷத்துல அவளை தூக்கி சுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒட்டுக்கா கிளம்ப போறாங்க. ஓயோனும் செங்கும் சும்மா சந்தோஷமா கையை கோத்துக்கிட்டு வர, எல்லாரோட ரியாக்ஷனையும் பாக்கணுமே, ஒவ்வொரு மூஞ்சியும் ஒவ்வொரு பக்கம் போகுது. செங்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்ல போறேன், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல, ரேன் கேட்டுட்டு ஏன் என் காது இப்பெல்லாம் சரியா கேட்கவே மாட்டேங்குது, ஒரே நாய்ஸா இருக்குப்பான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போறான். இங்க பொண்ணுங்களும் செங்கையும் ஓயோனையுமே
காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத பேபி, அவங்களுக்கு நம்மளை பார்த்து பொறாமையா இருக்கு நீங்க செங்கு சொல்லிட்டு இருக்கான். தென் இப்ப அப்படியே எல்லாரும் உள்ள ஏறிக்க மேயும் ரேனும் நீ குண்டா இருக்கன்னு எப்பவும் போல சண்டை தான். இங்க ஹீரோயின் பக்கம் ஒரு சீட் இருக்கவும் யூஇ பார்த்துட்டு நீ உட்காந்து கூட நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி பார்த்தா இப்ப எல்லாரும் ஜோடியா தான் உட்காந்துட்டு வராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா கேம்ஸ் மாதிரி விளாண்டுட்டு இருக்க ரேன் மேயோட போட்டோவை ஃபில்டர் போட்டு அவளை கடுப்பேத்திட்டு இருக்கான். ஓயோன்னு செங்கும் ஜாலியா கேம் விளையாண்டுட்டு வராங்க. அப்ப யூஇ நல்லா தூங்கி போயிட ஹீரோவும் ஹீரோயினும் தான் அவனுக்கு ஸ்வெட்டரை வச்சு நல்லா தூங்குறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே அவங்கவுங்க ஜோடியோட அவங்கவுங்க எல்லாரும் தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்ததும் முதல்ல அம்மாவை தான் மீட் பண்றா. நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்க அவங்க எப்படி மன்னிக்காம இருப்பாங்க. அம்மா, அங்கிள் பெங் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும் போது கண்டிப்பா நான் அவரை தான் நினைச்சிருக்கேன், நீ உன்னோட டெஸ்டினேஷனை முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க என்ன பதில் சொன்னான்னு தெரியல. இப்ப யூஏயோட 3 பேரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்களோட ஹோம் டவுனுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க நம்ம ஹீரோனுக்கு நிறைய அங்கிள்ஸ் இருக்காங்க. அதுல கடைசி அங்கிள் நம்ம யூஇ தான். சோ அவனை பத்தி இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க யூஇயோட அம்மா வந்து ஜென்லி சின்ன அங்கிள் எல்லாம் யூஇய கூப்பிட போறது கிடையாது. ஏன்னா யூஇய சைனாக்கே திரும்பிவான்னு எவ்வளவு கேட்டாலும் அவன் வரவே இல்ல. பட் உன்னோட நாவலை படிச்சதும் அப்பவே கிளம்பி வந்துட்டான்னு உண்மையை சொல்லிட, இன்னும் விட்டா அவ்வளவுதான் எல்லாத்தையும் உளறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போ சொல்லிட்டு இனிமேல் என்னையும் ஜென்லியும் வச்சு நீங்க ஃபன் பண்ணவே கூடாதுன்னு எல்லாருக்கும் காசை போட்டு விட்டுட்டு ஹாப்பி நியூ இயர்னு சந்தோஷமா எல்லாருமே ட்ரிங்க் பண்றாங்க. தென் இப்ப கட் பண்ணா யூஇ அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு எதுக்காகமா எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது உனக்கும் அவளுக்கும் இடையில எப்படி போயிட்டு இருக்குன்னு அம்மா கேக்குறாங்க. கரெக்டா இதை அந்த பக்கமா வந்து நம்ம ஹீரோயினுமே கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவனோட அம்மா அவன் கிட்ட நீ அவளுக்காக உன்னோட அதிகப்படியான சேலரி கிரீன் கார்டுன்னு உன்னோட கரியரையே விட்டுட்டு வந்திருக்கன்னு சொல்லும் போது மா உங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் வந்திருக்கேன்னு அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை கேக்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னோட நாவலை படிச்சதாலதான் அவர் அங்கிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்காரான்னு சொல்லி. சோ இப்போ அவன் தனியா இருக்கவும் சின்ன அங்கிள் இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்காக கம்பி மத்தாப்பு கொண்டு வரா. இத பார்த்து சின்ன வயசுல எப்படி எல்லாம் பயப்படுவேன், இப்ப நீ நல்லாவே வளர்ந்துட்டேன்னு அவன் சொல்ல கண்டிப்பா நான் முன்ன மாதிரி கிடையாது எவ்வளவோ மாறிட்டேன்னு ஹீரோயினும் சொல்றா. அப்ப கரெக்டா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அழகா வெடிக்க ஆரம்பிச்சிட நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், ரொம்ப தேங்க்யூ அங்கிள்னு சொல்ல ஆமாமா சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் கூப்பிட சொன்னா கூட என்ன அங்கிள்னு கூப்பிடாத, நீ இப்ப எந்த வித பிரச்சனையும் இல்லாம சாதாரணமா என்ன அங்கிள்னு கூப்பிடுறல, அப்போ உன்னோட மனசுல நான் ஜஸ்ட் ஒரு அங்கிளா மட்டும் தானே இருக்கேன்னு கேக்குறான். இவ கொஞ்சம் பதில் சொல்ல தயங்குறதால ரெசார்ட்ல கேம் விளையாடும் போது பிரசன்ட்லயும் பாஸ்ட்லயும் நீ விரும்புற பையன்னு கை தூக்குனது எனக்காக கிடையாது தானே, ஏஜின்காக தானே கை தூக்குனேன்னு யூஇ கேட்க ஆமான்னு உண்மையை சொல்லிட்டா. நான் இத்தனை நாளும் லக்கின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு யூஇ சொல்றதை கேட்டதும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா ஹீரோயின். எதுக்காக நீ சாரி கேக்குற, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணது நான் தான், நீ எந்த தப்பும் பண்ணல, ஏஜின் ரொம்ப நல்ல பையன், நீ அவனை தாராளமா விரும்பலான்னு யூஇ சொல்ல பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவனுமே உன்னை ரொம்ப விரும்புறான்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஸ்கீயிங் பண்ணும்போது நம்ம 2 பேரையும் வீடியோ எடுக்க சொன்ன அவன் கிட்ட, பட் அந்த ஃபுட்டேஜ நான் ரூம்ல வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்ன ஒரு இடத்துல கூட கேப்சர் பண்ணல, மொத்தமா அந்த வீடியோ ஃபுல்லா உன்னை மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தான். அந்த வீடியோவை நான் அன்னைக்கு நைட் பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் கண்கள்லயும் அவன் மனசுலயும் உன்னை மட்டும் தான் வச்சிருக்கான்னு. பட் என்ன அவன் ரொம்ப ரிசர்வ் டைப், எதையுமே அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டான், உன்னை போலதான் யூஇ சொல்ல அப்போ கன்ஃபஸே பண்ணாம எங்க லவ் இப்படியே முடிஞ்சிருமான்னு கேக்குற ஹீரோயின். இப்ப இல்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமாவே 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டமேன்னு இவனுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இவன் கண்ணுக்கு தெரிய 10 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை நான் மீட் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், உன்னோட லைஃப் லாங் நீ உனக்கு பிடிச்ச பர்சனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை கூப்பிட்டு கையில கம்பி மத்தாப்பு கொடுத்துட்டு என்னோட வாழ்க்கையில இருளா இருக்கும்போது அதுக்கு வெளிச்சத்தை கொடுத்த யூஇ உனக்கு ரொம்ப நன்றின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்படியே இங்க நம்ம ரேனை காட்ட மேக்கு ரெட் பாக்கெட் அனுப்பி வச்சிருக்கான். ஆனா அவ ஓபன் பண்றதெல்லாம் 2 ரூபா 3 ரூபா மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட விளையாடுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு திட்டிட்டு இருக்க. இப்ப அனுப்புறேன் பாரு ரெடியா அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமா அனுப்பி அவளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான்.
அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்ட அவனுமே ஃபேமிலி டின்னர் அட்டென்ட் பண்றான். என்ன ஒண்ணு வேற வழியே இல்லாம கொஞ்சம் அதிகமா குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ முடியாம வெளியே வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்க 2 கப்பிள்ஸ் போறத பார்த்துட்டு, ஜென்லி உன்னோட ஹோம் டவுன்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீயும் யூங்கிற மாதிரி தான் திங்க் பண்றான். இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட போட்டோவை பார்த்துக்கிட்டு அவன் உன்னை ரொம்ப விரும்புறான் யூஇ சொன்னது, அப்புறம் அவன் கிஸ் பண்ணது இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே, அப்ப அவரு என்ன விரும்புறாருன்னு தான் அர்த்தமா என்ன, அப்புறம் ஏன் நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இங்க நம்ம ஹீரோ அவளோட கெஃபே பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ஹீரோயின் இவனை கொஞ்சிக்கிட்டு கிஸ் பண்ணால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. ஆனாலுமே அவளோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு வந்து போக அவளுக்கு தான் கால் பண்றான். இவளோ இங்க ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். கரெக்டா அவன் கால் பண்ணதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹாப்பி நியூ இயர் ஏஜின்னு சொல்ல ஹீரோ இங்க அழுதுகிட்டே யூஇயும் ஹீரோயினும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே உன்னோட ஹார்ட் உன்கிட்ட தான் இருக்கான்னு கேக்குறான். இவ பதில் சொல்லாமையே கட் பண்ணிட்டான் போல. அவர் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துவேன். எப்படியோ அவர் எனக்கு கால் பண்ணதுலயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா இங்க ஹீரோ பாவம் அழுதுட்டு இருக்கான். இங்க ஓயோனும் செங்கும் சந்தோஷமா கால்ல பேசிட்டு இருக்க. மேயும் ரேனும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர. பிரேசஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வந்திருப்பா போல. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்படியே கியூட்டா ஹீரோவை எட்டி பார்த்துட்டு இருக்க. அவன் உள்ள ஒரு பேஷண்ட செக் பண்ணிட்டு இருக்கானா. சோ இவ உடனே கொஞ்சம் டச் அப்லாம் பண்ணிட்டு திரும்பவும் எட்டி பார்த்துட்டு இருக்க. நர்ஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதும் டேட்டிங்க்கு போறீங்களா? ஏஜின் வேற சீக்கிரமாவே ஆப்பிரிக்கா போயிடுவாரு. சோ ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் எங்க ஜாலியா இருக்கிறது, என்ன சொன்னீங்க கொஞ்சம் பொருளை தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க, மெடிக்கல் எய்ட் ப்ராஜெக்ட்காக ஆப்பிரிக்காக்கு ஹீரோவும் போக போறாருன்னு சொல்ல, அவ்வளவுதான் முகமே மாறி போயிடுச்சு. அடுத்த ஆள் இவ தான் செக்அப்க்கு உள்ள வந்துட. ஹீரோ இவள பார்த்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு கேக்குறான். இவ ஒரு மாதிரியே வந்துட்டு இருக்க. என்னாச்சுன்னு கேக்கும்போது, ஒன்னும் இல்ல, நீங்க ஆப்பிரிக்கா போறதா கேள்விப்பட்டேன், அவங்க என்கிட்ட போய் தானே சொல்றாங்கன்னு ஹீரோயின் கேட்க, இல்ல அவங்க உண்மையதான் சொல்றாங்க, உன்னோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொஃபசர் வாங்க அனுப்பி விட்டுடுறேன், அவரே இனிமேல் உன்னை பார்த்துப்பாரு, சோ நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல, நான் மட்டும்தான் உங்களோட பேஷண்டா என்ன, இதை என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லேன்னு கேக்குறா. சாரி ஜென்லி, சொல்லணும்னு தான் நினைச்சேன், பட் அதுக்கான வாய்ப்பு அமையலன்னு ஹீரோ சொல்ல, தயவு செஞ்சு போகாதீங்களேன்னு ஹீரோயின் கேக்குறா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் கண்டிப்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போய் தான் ஆகணும், சோ ஆல்ரெடி இது செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஆப்பிரிக்கால ரொம்ப டேஞ்சரான இடம், அங்க ஏகப்பட்ட வைரஸ் கூட பரவிட்டு இருக்கு, அங்க போனா உங்களோட வாழ்க்கையே போயிடுங்கிறா. இது பல வருஷமா நடந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட், எத்தனையோ பேர் போய்கிட்டே தான் இருக்காங்க, சோ அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும், நீ அதுக்காக வருத்தப்படாதன்னு ஹீரோ சொல்ல, இல்ல அங்க மலேரியா கூட பரவிட்டு இருக்குன்னு நியூஸ்ல கேட்டேன், கொசு கடிச்சு உங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடும் போவேணான்னு சொல்றா. டாக்டரா இருந்துட்டு பேஷண்ட்டை பார்த்து ஓடி ஒழிய கூடாதுல்ல, நான் போய் தானே அவங்கள காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம நானே வாலண்டியரா தானே போறேன், சோ எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல, நீங்க வாலண்டியரா போறீங்களா, அப்போ என்ன அவாய்ட் பண்றதுக்காக இப்படி பண்றீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அப்படிலாம் கிடையாது, பல வருஷமா இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா இப்பதான் கிடைச்சதுன்னு சொல்ல, இன்னைக்கு மட்டும் நான் இந்த அப்பாயின்மெண்ட்க்கு வரலன்னா நீங்க என்கிட்ட சொல்லாமையே தானே போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுகியே வந்துருச்சு. அவன் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது கரெக்டா நர்ஸ் வந்து பேஷண்ட் வெயிட் பண்றாங்கன்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம லஞ்ச்ல பேசலாம்னு சொல்ல, லஞ்ச்ல ஹீரோக்கு மீட்டிங் இருக்காமா. அப்ப சரி டின்னருக்கு நம்ம மீட் பண்ணுவோம்னு ஹீரோ சொல்ல, நீங்களே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்றதுல அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா கோச்சிட்டு. இப்போ சைக்கிளை ஓட்டிக்கிட்டே மேக்கு கால் பண்ணி, எனக்கும் யூஇக்கு ஏதோ இருக்குன்னு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அவாய்ட் பண்றங்கிற பேர்ல ஆப்பிரிக்காவே போக போறாரு அப்படின்னு சொல்ல, 6 மாசம் ஆப்பிரிக்காக்கா, அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தாண்டின்னு அவ சொல்லிட்டு இருக்காளாம். அப்போ ஆர்ஃபனேஜ்ல உள்ள ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோ ஆபரேஷன் பண்ணிருப்பான்ல, அவன் அந்த வழியா போறத பார்த்து நம்ம ஹீரோயின் கூப்பிட்டதும் அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். சோ அவனை பிடிக்கணும்னு இவ வேகமா ஓட்டிட்டு போக, டர்னிங்ல ஒருத்தர் குறுக்க வந்துட, சைக்கிள் போய் அதுல முட்டி இவ தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. அடிபட்டு ரத்தமா போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த போனோட ஓனர் உங்க ஃப்ரெண்டா, அவங்களுக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்பவே ஹீரோ ஓடி வந்துட்டான். கையெல்லாம் கூட அடிபட்டிருக்கு, கவலைப்படாத ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை தூக்கிக்கிட்டே கார்ல கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவ கண்ணை முழிச்சு பாக்கும்போது, ஒண்ணு இல்ல சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஊயுனுக்கு கால் பண்ணி, ஜென்லிக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, அவளோட சென்ல இருந்து ரத்தமே நிக்க மாட்டேங்குது, கண்டிப்பா ஸ்டிச்சஸ் போட்டாகணும், அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வரான். ஊயுன் செக் பண்ணி பார்த்துட்டு காயம் ஆழமா இருக்கிறதால கண்டிப்பா ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்ல,
ஐயோ ஆப்ரேஷன் பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துக்கிட்டா. கொஞ்சோண்டு ஸ்டிச்சஸ் தான், நீங்களே நல்லா பண்ணுவீங்களா, சோ நீங்க இதை பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட தான் சொல்றா. கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு முதல் கிளீன் பண்றான் ஹீரோ. ஹீரோயின் கஷ்டப்படுறத ஹீரோவால பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனுக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு சின்னையும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டான். இப்போ அனஸ்தீசியா போடுறேன், கொஞ்சம் வலிய மட்டும் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஊசி போட வரான். பட் அவனால முடியவே இல்ல, கையெல்லாம் நடுங்குது. சோ ஓயோன் கிட்டயே கொடுத்துட்டான், நீங்களே இதை பண்ணிடுங்கன்னு சொல்லி. அதனால நம்ம ஓயோனும் உனக்கு பெரிய தழும்பெல்லாம் வராது, கொஞ்ச நேரம் மட்டும் வலிய பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வலியில கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ அவளோட கைய புடிச்சிருப்பான்ல, அதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறா. சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.